மகன் என்னுடைய மூத்த மக்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லிடுறேன். இவங்க திருமணம் செய்துகிட்ட போது ஒரு வினாடி நாங்கள் அதிர்ந்து போய்விட்டோம். திருமணத்துக்கு முதல் நாள் எங்க வீட்டுக்குள்ள வந்த ஜோ, தாலிகளுக்கு 3 நாள் வீட்டுக்கு வந்த ஜோ ஒரே ஒரு விஷயம் சொல்லுச்சு. இந்த உலகத்துல நான் ரொம்ப நேற்று 2 வார்த்தை, அம்மா அப்பா. அந்த அம்மா அப்பான்னு 2 பேரை கூப்பிடுறேன்னு சொல்லிச்சு. அன்னைக்கு சரண்டர் ஆனவங்க இன்னைக்கு சரண்டர் ஆகும். சூர்யா, அதாவது சூர்யாவுடைய பலம் எங்கே இருக்கிறது என்பது இங்கே அப்பட்டமாக தெரிகிறது. பொறாமையாவே இருக்கு. வாழ்த்துக்கள். சூர்யா, நான் கொண்டு பேச முடியல. நான் நடிகராக எல்லாத்தையும் கூட கமல் சாரோட போஸ்டர்ஸ் தான் வீட்டில் வச்சிருந்தேன், ரூம்ல வச்சிருந்தேன். நடிகனாங்க ஒட்டவட்டி தெய்வமே எழுதி வச்சிருந்தேன். தெய்வமே எழுதி வச்சிருந்தேன். பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு கமல் சார். கடவுளை கூட நம்ப வேண்டாம், உழைப்பு நம்பினா போதும் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய எடுத்துக்காட்டு கமல் சார். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு, சினிமா சார்ந்தவங்க இல்லாதவங்களுக்கும் கூட. அவங்கவுங்க துறையில வந்து தனித்து நிற்கலாம், உங்களை நம்புங்க, என்ன ஆனாலும் ஜெயிக்கலாம், உங்களை நம்புங்கன்ட்டு திரும்பி திரும்பி நம்மளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறவர் வந்து கமல் சார். எனக்கு நிஜமா பேச வரல. இது நான் தகுதியானவன் கிடையாது, இதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. நான் அதை நல்லா உணர்றேன். நான் தகுதியானவன் ஆக்கிக்கிறேன். என் பொண்ணு சாப்பிடும்போது சாப்பிட்டு இருக்கும் திடீர்னு எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடும். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சினிமாக்குள்ளேயே நாங்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு நடுவில் நிறைய இடைவெளி இருக்கு. பட் நான் ஒரு படம் பண்ணும் போதும் ஈகிள்ஸ் ஆயிப்பாங்க. தூரத்துல இருந்தாலும் பார்த்துக்கிட்டு என்னை கவனிச்சுட்டே இருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த படத்துக்காக 6 பேக் பண்ணும்போது கூட எனக்காக ஒரு ஹேங்கிங் லெக் ரைஸ் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி கூடியே இருந்து என்னை கவனிக்கிற என்னோட அண்ணான்னு தான் நான் சொல்லணும்.